ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரிண்டரோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட டெஸ்க்ஜெட் அப்படிங்கிற ஒரு பிரிண்டர் தான். ஸோ 2331. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் வீட்டிலேயே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்கும் பிரிண்டர் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கடைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஸோ இந்த பிரிண்டர் மூலிமா நீங்கள் வந்து வீட்டிலே வச்சுட்டு உங்கள் லேப்டாப் இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்டர் கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ரேஜ் வந்து கலர் கேட்ரேஜும் ஒயிட் கேட்ரேஜ், பிளாக் கேட்ரேஜும் கலரோட கேட்ரேஜும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு இது வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும் இந்த பாக்ஸோட. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட இது கொடுத்துருப்பாங்க, மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துவே தெரியும். சில டயக்ராம்ஸ்லாம் போட்டு அதில் பார்த்து மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவல்ஸ் மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் வெரி வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்காக வந்து பெரிய கஷ்டப்படவே தேவையில்லை. இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பாரு அந்த டயக்ராமோட போட்டு கொடுத்துருப்பாங்க, எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கேட்ரேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேட்ரேஜ் வந்து 2 கேட்ரேஜ் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. பிளாக்கும் கலர் அண்ட் ஒய்யும் கலரும் 2மே கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 கேட்ரேஜ் கொடுத்துருப்பாங்க. 2 கேட்ரேஜ் நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிஸ்டம்லேருந்து யூஎஸ்பிலிமா வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பவர் கேபிள் வந்துட்டு நம்ம பேக் சைடு வந்து பவர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம வந்து பவர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிரிண்டர் இருக்கும். சில அந்த இதுக்கு வாரண்டி கார்டு இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. கேட்ரேஜ் பற்றிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே பிரிண்ட் இருக்கும். ஸோ தயவுசெய்து பிரிண்டர் வந்து நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா மேலே ரேப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தயவுசெய்து அந்த பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணாங்க, ரிட்டர்ன் பண்ணிங்க. ஏன்னா அது வந்து யூஸர் பிரிண்டராக இருக்கும். ஸோ யாராவது ரிட்டர்ன் போட்ட பிரிண்டராக கூட இருக்கலாம். ஸோ சப்போஸ் நான் வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் ஏதோ டைரெக்டாக நீங்கள் வந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நேரில் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அவன் டெமோ காமிச்சிருவான். ஸோ உங்களுக்கே எப்படி பண்ணணும்னு அவனே வந்து சொல்லி கொடுத்துருவான். உங்கள் கண்ணு முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அமேசானில் வாங்கும்போது மட்டும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வந்து ரேப்பர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரேப் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரேப் வந்து பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அப்படி ரேப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரும்போது எங்கே தூக்கி போடுவாங்க பார்சலில். ஸோ அதில் வந்து டேமேஜ் நிறையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேப்பை வந்து நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ டைரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிஸ்டமில் வந்து ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இங்கே டைரெக்டாக சிஸ்டமில் வந்து ஆன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இதெல்லாம் செட்டப்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிஸ்டத்துக்கே போகணும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த கேட்ரேஜ் போய்ட்டு வரத்துக்கு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே அட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த அட்டையை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம பவர் கனெக்ஷன் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணால் இந்த கேட்ரேஜ் பற்றியா மூவ்மெண்ட் ஆகுது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகணும். மூவ்மெண்ட் ஆகி வந்து இங்கே சென்டரில் வந்து நிற்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் கேட்ரேஜ் போடாமல் எதுலேயுமே இன்ஸ்டால் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேட்ரேஜ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ 2 கேட்ரேஜ் கொடுத்துருப்பாங்க. கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பிளாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாக் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு 2 கவருமே வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட கலரோட இது கேட்ரேஜும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்கோட கேட்ரேஜும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்திங்கன்னா இது 2மே இப்படி தான் இருக்கும். பிளாக் வந்து பிளாக்காக தெரியும். ஸோ கலர் வந்து கலராக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அடியில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்ரேஜே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த மேலே ஹெச்பி ஸ்டிக்கர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கை எதுவுமே டச் பண்ணக்கூடாது. அந்த டாட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து கை எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு 2லேயுமே நம்ம இது மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேட்ரேஜுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடு வந்துட்டு
பிளாக் கேட்ரேஜும் லெஃப்ட் சைடில் வந்து கலர் கேட்ரேஜும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்படி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், உள்ளே வந்து போயிடும். ஸோ அதை மாதிரி நீங்கள் ரைட் சைடு பிளாக்கும் லெஃப்ட் சைடில் கலர் கேட்ரேஜும் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து மேலே வந்து பேப்பரை வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ட்ரேயில் வந்து பேப்பரை வச்சுருங்க. மினிமம் ஒரு 60 பேப்பர் வந்து நம்ம வைக்கலாம் ஒரே டைமில். ஸோ பேப்பர் வச்சுட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிண்ட் அவுட் நான் வந்து எடுத்து காட்ட போகிறேன். ஸோ அதாவது ஜெராக்ஸ் எடுத்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் ஜெராக்ஸ்க்காக ஒரு பேப்பர் வச்சுட்டேன். ஸோ பேப்பரை வச்சுட்டு நான் கீழே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்னு ஒன்று இருக்கும். மேலே இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டு, கீழே இருக்கிறது கலர். நான் வந்து கலர் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணும்போது இங்கெல்லாம் கீழே பார்த்துக்கணும், எல்லாம் க்ளோஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ப்ரிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துட்டு வந்துடும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ டக்குன்னு உடனேலாம் வராது, ஸ்லோவாக தான் வரும். ஸ்லோனா ரொம்ப ஸ்லோவாகாது. ஸோ ரீசனபிளான ஒரு ஸ்லோ தான் அது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து இதில் வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஜெராக்ஸ் கொடுத்தோம். ஸோ ஜெராக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கு, லைவாக வருது, நீங்கள் அதே பார்க்குறீங்க. ஸோ இது எடுத்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் ஜெராக்ஸுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கலரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும், ஒரே மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு ப்ரிண்டர் தான் இது. ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்கள் எல்லாம்